இந்திய ராணுவம் பாரதத்தின் கௌரவச் சின்னம். இந்தியர்கள் எந்த காவலாளி மீது உள்ள நம்பிக்கையின் பேரில் நிம்மதியாக தங்கள் கனவு வாழ்க்கையை தொடர முடிகிறது. நாம் அனைவரும் உறங்கும் போது நம் தேசத்தின் எல்லையில் பாலைவன இரவின் நட்சத்திர வானின் கீழ் கண் விழித்து காப்பவர் யார்? மனதை பதைபதைக்கச் செய்யும் துயரங்கள் மற்றும் மிக பாதகமான சூழல்களிலும் முன்னேறி வந்து நம் கரங்களை பிடித்து நமக்கு ஆறுதல் அளிப்பவர்கள் யார்? நான் இந்திய அரசியல் சாசன அமைப்பு சட்டங்களுக்கு என்றென்றும் நிலைநிறுத்துவதற்காக பாடுபடுவேன். அதற்காக எனது உயிரையே தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும் தயங்க மாட்டேன். எனக்கான சுய வசதிகளும் ஓய்வும் பாதுகாப்பும் எப்போதுமே முதன்மை வகிக்காது என்ற உறுதியோடு சரித்திரம் படைக்கும் சாதனை பயணத்தில் அடியெடுத்து வைப்பவர்கள் யார்? ஒப்பிட முடியாத தனித்துவம் வாய்ந்த வீர உணர்ச்சியும் பேராற்றலும் கொண்ட இந்த தேசத்தின் அந்த பாதுகாவலர்கள் நாம் அனைவரும் பெருமை கொள்ளும் இந்திய ராணுவம், பாரதத்தின் கௌரவச் சின்னம். இந்த மாதத்தில்தான் கடற்படை தினம் மற்றும் இராணுவ படைகளின் கொடிநாளை தேசம் கொண்டாடுகிறது. 1971ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற போரின் பொன் விழாவினை இந்த ஆண்டு தேசம் கொண்டாடுகிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நான் தேசத்தின் பாதுகாப்பு படைகளை நினைவு கூறுகிறேன், நம்முடைய வீரர்களை நினைவில் ஏத்துகிறேன். குறிப்பாக இப்படிப்பட்ட வீரர்களை பெற்றெடுத்த அன்னையரை நினைவு கூறுகிறேன். நான் ஒரு இந்திய ராணுவ வீரன். எனது தேசத்திற்காக போராடுவதே எனது தலையாய தர்மம். நான் எனது புத்தி, உடல் மற்றும் ஆத்மாவையும் போரிட தயார் நிலையில் பராமரிப்பேன். சத்தியத்திற்கு துணை நின்று பாரபட்சமின்றி செயல்படுவேன். என்றும் நான் தவறாமல் எனது கடமைகளை நிறைவேற்றுவேன். தயக்கமின்றி போர்களின் விளைவுகளையும் அரவணைப்பேன். இந்திய விடுதலையை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே காஷ்மீருக்காக உரிமை கோரி நடந்த போரில் நமது இந்திய ராணுவத்தினர் போரின் கடும் சூழலை இயல்பு நிலைக்கு மாற்றும் முயற்சியில் தங்கள் வீரத்தை நிரூபித்தார்கள். இந்திய ராணுவ வீரர்கள் வெளிப்படுத்திய மன உறுதியும் அவர்களது துணிவும் பாரதத்தின் நிலையையே மாற்றி அமைத்தது. 1962 சீனாவோடு நிகழ்ந்த யுத்தம் இந்தியாவிற்கே பெரும் சவாலாக உயர்ந்து நின்றது. சீன ராணுவம் ஏறத்தாழ 14,000 அடி உயரத்தில் இருந்து வலுவான நிலையில் நம்பீது தாக்குதலை தொடர்ந்தது. சற்றும் கலங்காத இந்திய வீரர்களும் இந்திய கௌரவம் காக்க அந்த கடும் சூழலை துணிவோடு எதிர்கொண்டார்கள். தங்கள் உயிர் தியாகங்களால் நாட்டை பாதுகாக்க உறுதி பூண்ட இந்திய ராணுவத்தினரின் மனதிடத்தை மேலும் வலுப்படுத்தினார்கள். 1965 மீண்டும் காஷ்மீரை கைப்பற்றும் நோக்கத்தோடு பாகிஸ்தான் போர் தொடுத்தது. அசல் உத்தர் என்னும் பிரதேசத்தில் எதிரி ராணுவத்தின் ஏறத்தாழ 100 பீரங்கிகள் நிர்மூலமாக்கப்பட்டன. பாகிஸ்தான் மீண்டும் 1971 பாரதத்தின் மீது தாக்குதல் தொடுத்தபோது நிகழ்ந்த யுத்தத்தில் பாகிஸ்தான் பெரும் தோல்வியை தழுவ நேர்ந்தது. கிழக்கு பாகிஸ்தான் விடுதலை அடைந்தது. அங்கு பங்களாதேஷ் என்னும் புதியதோர் தேசம் பிறந்தது. 1971, a new nation is born. How a cry of anguish made India help set a nation free. How a mighty set of heroes achieved India's greatest military victory. How India and Mukti Bahini fought side by side. How land, water and air merged as one. So let us go back in time. Remember
and reignite the fiery embers. As we celebrate Swarnim Vijay Varsh, Golden Jubilee of Victory of the 1971 War. 1984 இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற எதிரிகளின் இராணுவத்தினரின் கற்பனைக்கும் எட்டாத வகையில் அவர்களுக்கு முன்பே பனிமலை சிகரத்தை சென்றடைந்தனர் இந்திய இராணுவத்தினர். அவர்களை அங்கு சேர்ப்பித்தது இந்திய விமானப்படை. 1999 பாகிஸ்தானோடு நிகழ்ந்த கார்கில் யுத்தத்தில் நமது இந்திய இராணுவம் ஆபரேஷன் விஜய் என்ற பெயரில் எதிர்த்தாக்குதல் தொடுத்தது. அந்த யுத்தத்தில் இந்திய இராணுவத்தின் ஆயிரக்கணக்கான வீரர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்ய நேர்ந்தது. ஆனால் இறுதியில் இந்திய இராணுவத்தினர் அவர்களது ஈடு இணையற்ற வீரத்தை நிரூபிக்கும் விதமாக யுத்தத்தில் வென்று கோடிக்கணக்கான இந்தியர்களின் இதயங்களில் இடம் பிடித்து முன்னுதாரணங்களாக பதிந்தனர். கார்கில் யுத்தத்தில் கேப்டன் விக்ரம் பத்ராவின் தியாகம் நம் தேசத்தினர் அனைவருக்குள்ளும் புதியதொரு வீர உணர்ச்சியை விதைத்தது. இன்றும் நமது இராணுவத்தினர் தங்களுக்கென்ற சுய அடையாளமே இல்லாத பகைவர்களுக்கு எதிராக போரை தொடர்கிறார்கள். சுருங்கச் சொன்னால் அன்றாடம் இந்திய இராணுவம் ஓர் மறைமுக யுத்தம் நடத்துகிறது. ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த துர்கம் பிரதேசத்தில் எல்லை கடந்து ஊடுருவும் தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்துகிறார்கள். அவர்களில் ஒருவர் கூட மக்கள் வாழும் இந்திய பகுதிகளுக்குள் ஊடுருவ நேர்ந்தால் நமது இராணுவமும் மாநில காவல்துறையும் துணை இராணுவப் படையும் ஒன்றிணைந்து தீவிரவாதிகளின் நோக்கங்களை முறியடிக்கின்றன. தேசத்தின் தொலைதூர பகுதிகளிலும் அங்கு வாழும் மக்களுக்கு நன்மை செய்கிறார்கள். வேற்று மண்ணில் வாழும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பிற்கும் முழுமையாக பொறுப்பேற்று நமது இந்திய இராணுவம் சிறப்பாக செயல்படுகிறது. சில வருடங்கள் முன்பு யேமன் மற்றும் லிபியாவில் சங்கடத்தில் இருந்த இந்தியர்களை இந்திய விமானப்படையும் கடற்படையும் இணைந்து சிறப்பாக செயல்பட்டு மீட்டு வந்தார்கள். இந்திய இராணுவம் பல காலமாக ஆண்களுக்கான கடமையாற்றும் மையமாக விளங்கி வந்தது. இன்று அதில் மகளிருக்கும் இணையான பொறுப்பளிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதன் அடிப்படையில் 2016ஆம் ஆண்டில் 3 இளம் பெண்கள் போர் விமானங்களை இயக்கும் முதல் விமான ஓட்டிகளாக பெருமை பெற்றனர். வீரத்தின் விளைநிலங்களான ஜான்சி ராணி மற்றும் வேலு நாச்சியார் பிறந்த இம்மண்ணில் நவநாகரீக இந்திய மங்கையும் அவர்களை பின்பற்றி தேச சேவையில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய இராணுவத்தின் அடையாளமாக திகழ்வது அவர்கள் போர்க்களத்தில் வெளிப்படுத்தும் வீரம் மட்டுமல்ல, மனிதகுல சேவையிலும் மிக உயரிய அளவில் ஈடில்லா புகழை ஈட்டியிருக்கிறார்கள். அந்தமான் நிக்கோபார் தீவுகளை ஆர்ப்பரிக்கும் சுனாமி அலைகள் சூழ்ந்தாலும், புஜ்ஜில் பூகம்பம் ஏற்பட்டாலும், காஷ்மீரிலும் குஜராத்திலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும், உத்தராகண்டில் பேரிடர் ஏற்பட்டாலும், ஒவ்வொரு அவசர கால நிலையிலும் இந்தியாவின் பாதுகாப்பு படைகள் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்களாக செயல்பட்டு கோடிக்கணக்கானோரின் கண்ணீரை துடைத்து அவர்கள் அபிமானத்தை பெற்றுள்ளனர். சர்வதேச அளவில் பல தேசங்களில் அரசாங்கங்கள் வாயிலாக அமைக்கப்பட்ட அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளிலும் நமது இந்திய வீரர்கள் தங்கள் சுய பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் ஈடுபாட்டுடன் செயல்பட்டுள்ளனர். இதனால் சர்வதேச அளவில் இந்தியா தொடர்பான கண்ணோட்டம் வரவேற்கத் தகுந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நமது இந்திய இராணுவம் நமது நட்பு நாடுகளோடு இணைந்து இராணுவ பயிற்சியிலும் ஈடுபடுகிறது. இதன் வாயிலாக தீவிரவாதத்தை கையாள புதிய அணுகுமுறைகள் தொடர்பான பரிச்சயம் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. புதிய ஆயுதங்கள், உபகரணங்கள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தங்களது அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதற்கு புதிய பயிற்சிகளில் ஈடுபடும் அவசியமும் உண்டாகிறது. கடலோரத்தில் அமைந்திருக்கும் பிரதேசங்களை பாதுகாக்கும் பொறுப்பு இந்திய கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களது கடல் சார்ந்த போர் திட்டங்களை அவ்வப்போது புதுப்பித்து உருவாகக்கூடிய சவால்களை மனதில் நிறுத்தி கடல் சார்ந்த பாதுகாப்பிலும் தளராத நம்பிக்கையை ஏற்படுத்துவதில் வெற்றியடைந்திருக்கிறது. Armed with modern weapons, an advanced sonar and combat system, Vela also has an ultra-quiet propulsion system. To me, technology is only as good as the talent that puts it to work. Down in the deep, there are no second chances.
The crew ensures that they and the boat are always mission ready. And now, it's time to step out and put Vela to sea. Correct, sir. Very good. Let go line. Yes, sir. Let go line. Forward getting up, getting. Let go line. Vela's primary objective is to engage the enemy. That is why we train hard, so that we can deliver when it matters. We have a target on bearing 090. All positions, dive, dive, dive. Dive, dive, dive. Target parameters acquired, sir. Very good. Fire WLT1 and 2. WLT1 and 2, fire, sir. As Vela charts a new course, the crew embodies her motto of being vigilant, valiant, and victorious. ஜம்மு காஷ்மீரின் நௌஷேரா பகுதியில் ராணுவ வீரர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி பண்டிகை கொண்டாடினார். கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் பிரதமர் ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடி தீபாவளி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். நௌஷேரா ராணுவ முகாமிற்கு வந்த பிரதமர் அங்கு போர் வீரர் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் ராணுவ வீரர்களுக்கு இனிப்புகளை வழங்கி அவர் தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். ராணுவ வீரர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் நமது வீரர்கள் நாட்டின் பாதுகாப்பு கவசங்கள் என்று புகழாரம் சூட்டினார். நாட்டின் எல்லைகளை ராணுவ வீரர்கள் பாதுகாப்பதால் தான் மக்கள் அமைதியாக உறங்க முடிகிறது என்றும் பண்டிகைகளை கொண்டாட முடிகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். माकूल जवाब देकर कश्मीर और श्रीनगर के प्रहरी का काम किया है. आजादी के तुरंत बाद ही दुश्मनों ने इस पर नजर खड़ा करके रखी हुई थी. नौशेरा पर हमला हुआ, दुश्मनों ने ऊंचाई पर बैठकर इस पर कब्जा जमाने की कोशिश की. और अभी जो मुझे पूरा वृत्त वीडियो समेत सारी चीजें मुझे देखना समझने का मौका मिला और मुझे खुशी है कि नौशेरा के जाबाजों के शौर्य के सामने सारी साजिश से थरी की थरी रह गई. दोस्तों, தனக்குள் இருக்கும் வீர உணர்ச்சிகளை ஒரு இந்திய ராணுவ வீரர் வெளிப்படுத்தும் அழகும் தனித்துவமானது. எனது சுபாவம் மென்மையானது, இரக்கமுடையது, மனித நேயம் கொண்டது. எனினும் நினைவிருக்கட்டும், எனது தேசம் மற்றும் தேச மக்களின் பாதுகாப்பிற்கு ஊறு நேர்ந்தால் என்னிடம் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் நான் கற்பனைக்கும் எட்டாத பேராற்றலும் துணிவும் கொண்டவன் என்று சூளுரைக்கிறார். இதனால் தான் நமது இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் இருக்கும் வீரர்கள் நாடு முழுவதிலும் இந்திய ராணுவத்தின் பண்பாடு, கடமை உணர்ச்சி, சகிப்புத்தன்மை, நல்ல நெறிகள் மற்றும் தன்னலமற்ற நோக்கங்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். மேக் இன் இந்தியா திட்டத்தின் வாயிலாக இந்தியாவின் பாதுகாப்பு திறன் பன்மடங்கு அதிகரிக்க உள்ளது. இந்தியா பாதுகாப்பு துறை சார்ந்த போர்க்கப்பல்கள்,
போர் விமானங்கள், ஏவுகணைகளை செலுத்தும் பீரங்கிகள் முதலான போன்ற பல இராணுவ தளவாடங்களை தயாரித்து உலக அரங்கில் தனக்கென ஒரு தனி இடத்தை ஈட்டும். The Government of India has brought in long-awaited reforms in defence production by creating 7 new defence companies as replacement to the Ordnance Factory Board. Presenting to you the 7 new companies. Advanced Weapons and Equipment India Limited, or India, headquartered at Kanpur, will be a dominant supplier of critical weapons and equipment to the Indian Armed Forces and will serve as an important cog to war readiness. All India's 8 production units are at Kanpur, Jabalpur, Kausipur, Korwa, Tiruchirappalli and Ishapur. All India has an expertise in manufacturing rifles, naval guns, armored vehicle gun system, rocket launchers, machine guns, shotguns, grenade launchers, carbines, mortar, sniper rifles, anti-material rifles, and pistols and revolvers. All India's aim to grow and assist India in achieving self-reliance in weapons and equipment, increase product diversification and export. Armored Vehicles Nigam Limited, Avani has expertise in manufacturing defence mobility and combat vehicles such as MBTs, UCVs, Trolls, MPVs and engines and will march forward with 5 production units at Avadi, Jabalpur, Medak and Ambernath, which are part of the military's defence structure. Avani enjoys market leadership and has a monopoly in the armoured combat vehicle market with an order book of more than 30,000 crore rupees. It has the potential to explore export markets. Munitions India would become a primary provider of critical ammunition to the Indian Armed Forces and be an enabler for national security and operational readiness. Munitions India's 12 production units are at Kadki, Aruvankadu, Tiruchirappalli, Bhandara, Bolangir, Chandrapur, Dihu Road, Itarsi, Kamaria, Nalanda and Warangal, which would provide small and large arms, ammunition, explosives, detonators, projectiles, propellant, specialized chemicals, grenades, charges and bombs. Munitions India enjoys a monopoly within its product portfolio and has a large potential for growth by producing import substitutes. Yantra India, a dominant supplier in the defence manufacturing supply chain. Yantra India's 8 production units are at Jabalpur, Ambernath, Ambajhari, Bhusaval, Dundum, Katni and Muradnagar, which would manufacture carbon fibre composites, components for medium and large caliber ammunition, components for armoured vehicles, artillery guns and main battle tanks or MBTs, glass composites, aluminium alloys, etc. Yantra India is expected to contribute to nation building through product diversification in sectors such as auto components and composites and will serve as a critical cog in the defence manufacturing ecosystem. Riders India will steer course with its production unit at Kanpur, which has a production portfolio of tactical assault parachutes, troop parachutes, aircraft brake parachutes, man-carrying parachutes, supply drop parachutes, pilot parachutes and high-altitude parachutes.
Gliders India, with a monopoly in specialized parachutes, aims to diversify into the domestic, civilian and recreation markets. It also has the potential to export parachutes and other rubber-based products. Troop Comforts is a key force in India's quest for Atmanirbhar Bharat in the field of technical textiles and apparel. Troop Comforts aims to protect those who protect us. Troop Comforts for production units are at Avadi, Shahjahanpur, Kanpur and Hazratpur. The major products manufactured would be uniforms, tents, jackets, textile items, shoes and boot crampons. Troop Comforts would play a primary role in provisioning the Indian Armed Forces with critical clothing equipment and accessories. It has the potential to diversify into broader product segments such as extreme cold climate clothing, protective textile for non-defense applications such as adventure sports. India Optel is a niche player in the manufacturing of optoelectronics and accessories for electrical equipment. India Optel, with its 3 production units at Chandigarh and Dehradun, would manufacture optical sights, optical devices, components for night vision devices, laser sighting devices, wires and cables assemblies and rifle scopes. India Optel has a strong growth potential in domestic markets owing to its market leadership in manufacturing sites for armored vehicles, increase in demand for optoelectronic devices in defense and non-defense equipment. Wishing the 7 new stars of defense production the very best and dedicating them to India on the occasion of our 75th year of independence. The tricolor flies high as the nation celebrates Azadi Ka Amrit Mahotsav and India resolutes once again to be Atmanirbhar Bharat. பயங்கரவாதத்தின் மீதான வலுவான தாக்குதலாக இருந்தாலும் அல்லது நக்சலிசத்தை ஒடுக்குவதாக இருந்தாலும் கடந்த 7 ஆண்டுகளில் கடந்த 3-4 சகாப்தங்களை விட இந்த பகுதிகளில் அதிக வேலைகள் செய்யப்பட்டுள்ளன. இது மட்டுமன்றி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மற்றும் எல்லை தாண்டிய பயங்கரவாத தளங்கள் மீது விமான தாக்குதல்கள் மூலம் எந்த சூழ்நிலையிலும் பயங்கரவாதத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது என்ற செய்தியை இந்தியா உலகிற்கு எடுத்து கூறியது. பயங்கரவாத ஏற்றுமதியை தொழிலாக கொண்டு சிலர் அமர்ந்திருக்கின்றார்கள். என் நாட்டின் அப்பாவி குடிமக்கள் மரணம் வரை செல்வதை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். போரிட சக்தி இல்லை, முதுகில் குத்தும் முயற்சி நடைபெற்று வருகிறது. நான் மோதி எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியும். இது மட்டுமல்லாமல் லடாக் பகுதியில் உள்ள நமது வடக்கு எல்லையில் சீன வீரர்கள் துணிச்சலை காட்ட முயற்சித்த போது நம் நாட்டின் வீரர்கள் இந்தியாவின் மீது தங்கள் கண்களை உயர்த்துவது எவ்வளவு விலை உயர்ந்தது என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டினார்கள். யாருடைய பெருமூச்சு ஒலி பூமியில் இப்போது வரை இருக்கிறதோ அவர்களை வாழ்க என்று சொல்லுவோம். யாருடைய பெருமூச்சு ஒலி பூமியில் இப்போது வரை இருக்கிறதோ அவர்களை வாழ்க என்று சொல்லுவோம். கலாம் ஆஜ் உன்கி ஜெய் போல். भारत माता की, भारत माता की, वंदे वंदे।
ஒரு பயங்கர தாக்குதல். அந்த சமயத்துல தான் நாங்க தகுந்த பதிலடி கொடுக்கணும்னு உணர்ந்தோம். எதிரிகள் நமக்கு ஏற்படுத்தினதை விட பன்மடங்கு அதிக பாதிப்பை நாம அவங்களுக்கு ஏற்படுத்தணும்னு தீர்மானிச்சோம். அதிரடியான ஒரு பதிலடி. செஞ்ச தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சு ஆகணும்னு முடிவு பண்ணோம். அவங்க பலகீனத்தை அவங்களுக்கு புரிய வச்சோம். எல்லை கப்பால் அடையாளமற்ற எதிரிகள். எதிரி எதிர்பார்க்காத அளவுக்கு அவனுக்கு சேதத்தை ஏற்படுத்தணும். நடுங்க வைத்த நடவடிக்கை. தி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் உண்மை கதை. தேசத்திற்காக உயிர் நீக்கும் இந்த வீரர்களின் அன்னைகள், இறுதியாக அவர்களுக்காக சிந்தும் கண்ணீரும், அவர்கள் மனைவிகள் தங்கள் மங்கள அடையாளங்களை துறக்கும் போதும் கூட தங்களுக்கு ஏற்பட்ட அந்த பெரும் இழப்பிலும் இந்த தேசத்திற்காக மேலும் தியாகம் செய்ய வேண்டும் என்ற உணர்வே அவர்கள் உள்ளங்களில் மேலெழுகிறது. அப்படிப்பட்ட வீர அன்னையரும் சகோதரிகளும் வணங்கத்தக்கவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். இதுபோன்று இன்னும் பல அன்னையரின் வாரிசுகள் இந்திய கடல், தரை மற்றும் விமானப்படையில் இணைந்து வாழ்வின் ஒவ்வொரு கணமும் இந்திய நன்மைக்காக பாடுபடுகின்றனர். அவர்களுக்கு மனமாற பல கோடி நன்றிகளை கூற வேண்டியது இந்தியர்களான நம் ஒவ்வொருவரின் கடமையும் ஆகும். मां भारती के लिए बलिदान देने वालों की याद में निर्मित राष्ट्रीय समर स्मारक उन्हें समर्पित है। देश के लिए जीवन लगा देने वाले, जिंदगी खपा देने वाले, जिए भी तो देश के लिए, मरे तो भी देश के लिए, जिए तो भी तिरंगे के लिए, मरे तो भी तिरंगा ओढ़ करके, ऐसे हर किसी को मैं आज नमन करता हूं, प्रणाम करता हूं, आपसे आह्वान करता हूं। आइए मेरे साथ बोलिए, भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे 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 मातरम, वंदे मातरम। நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30க்கு வழிகாட்டி, நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு, வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள்.